விஜயனுடைய அரசியலை பேசுறதுக்கான ஒரு படமாக ஒரு தளமாக தான். ஏன்னா ட்ரெய்லர்லேயே அதை தான் வந்து அந்த பஞ்ச் லைன்ஸ் எல்லாமே அதை தான் குறிக்குது. நான் வந்து ஒரு சாதாரண ஆள் தான், ஆனால் வந்து என்னை வந்து எல்லாரும் ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்குறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு பிறகு ஐ எம் கம்மிங் கடைசியில் முடிக்கும் போதும் அப்படி தான் வருது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் பஞ்ச் லைன்ஸ் அவருக்கு இதில் வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும், பொலிட்டிக்கலாக ஒரு மைலேஜை கொடுக்குன்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி நேரத்தில் இந்த சென்சார் போர்டு வந்து இதை வந்து செய்திருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து தேவையில்லாத ஒரு பப்ளிசிட்டியை அல்லது வேண்டுமென்றே ஜனநாயகன் தரப்பில் ப்ரொடியூசர்ஸ் இல்லாமல் இல்லை வந்து அரசியல் காரணங்களுக்காக வேண்டுமென்றே கொடுக்கப்பட்ட ஒரு பப்ளிசிட்டியாக கூட இதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கம் பிஜேபி வந்து நாங்கள் வந்து உங்களுக்கான தடைகளை நாங்கள் உருவாக்குறோம், நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், நீங்கள் அழுகிற மாதிரி அழுங்க அப்படின்னாது அந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு வாங்கன்னு விஜயை வந்து கூப்பிடுறாங்களோன்னு தான் தோணுது. இந்த விஷயத்தில் அரசியல் அழுத்தம் அப்படின்னு பேசப்படுது. ஒரு பக்கம் சென்சார் போர்டை வைத்து விஜய்க்கு அழுத்தம் தராங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் சென்சார் போர்டுக்கு ப்ரெஷர் தரீங்க, அரசு அழுத்தம் தரீங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்கிறாங்க. யாருக்கு அழுத்தம் தராங்க? காங்கிரஸ் இதில் வந்து ஏன் இப்போ வந்து பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே எல்லா படத்துக்கும் கருத்து சுதந்திரம் இல்லை வந்து எல்லா நேரங்கள்லேயும் மோடிக்கு எதிரான பேச்சுக்களை காங்கிரஸ் முன்வைக்கிறது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி வந்து இதை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜயை காட்டி விஜயோடு நாங்கள் போயிடுவோம், இல்லை விஜய் தரப்போடு கூட்டணி வச்சா எங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு விஜயை காட்டி டிஎம்கேவை மிரட்டுறதுக்கான ஒரு டூலாக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்துட்டு போய் கிட்டத்தட்ட பார்கெனிங் டூலாக விஜயை பயன்படுத்துறாங்க. கருத்து சுதந்திரம் எதுவும் கிடையாது. அதில் கருத்து சுதந்திரத்துக்கு நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா இன்னைக்கு இது வந்து இப்போ பேச வேண்டிய, ஏன்னா ஏற்கனவே 27 கட்ஸ் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி மெர்சல் விவகாரத்தில் பேசியிருக்காரு. மெர்சல் விவகாரத்தில் பேசினதெல்லாம் விட்டுருங்க, நான் பழைய கதைக்கு போகலை. இப்போ வந்து சென்சார் போர்டு வந்து 27 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 27 கட்ஸ் கொடுத்து 29ஆம் தேதி படம் வந்து திரும்பவும் சிபிஎஃப்சிக்கு சப்மிட் பண்ணப்பட்டாச்சு. பட் வந்து சென்சார் போர்டு ரிவ்யூ பண்ணலன்றது ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் ஏன் வந்து இவங்க வெளியில் சொல்லலை? ஜனவரி 9 படம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா சிபிஎஃப்சியில் இருக்கக்கூடியவங்க ஜோதிமணி இன்னைக்கு வந்து ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து சென்சார் போர்டில் இருந்திருக்கேன், இது மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இல்லை அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு கட்டத்துக்கும் ஒரு படத்துக்கும் வேறு மாதிரியான முடிவுகளை வந்து அதில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்து முடிவுகள் கூட மாறலாம். ஆனால் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரியும் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இதை வந்து அவங்க நேற்றுக்கு சதீஷ் பராசரன் கோர்ட்டில் கூட அதை தான் சொல்கிறாரு. நாங்கள் வானத்து மேலேருந்து கத்திக்கிட்டே இருக்கோம், 9ஆம் தேதி படம் வெளியாக போகுதுன்னு. அப்போ கூட சென்சார் போர்டு வந்து இதுக்கு அக்கறை காட்டலை அப்படின்னு. சென்சார் போர்டு தரப்பில் வைத்த வாதங்களும் ரொம்ப அபத்தமான வாதங்கள் தான் இது. அதுலேயும் மாற்று கருத்து இருக்க முடியாது.